புரியுதுங்களா? அந்த நிலப்பரிசு இருக்கும்போது இப்போ பசுபதி பாண்டியனை அந்த அசுபதி பாண்டியனை கொண்ட வழக்கில் பசுபதி பாண்டியனை குற்றவாளியாக சேர்க்குறாங்க. அப்புறம் பசுபதி பாண்டியனுக்கா வெங்கடேஷ் பண்ணியாருக்குமா பிரச்சனை நடக்குது. அது சினிமாவை மிஞ்சுற அளவுக்கெல்லாம் வந்து கொலைகள் நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சினிமாவில் வந்து 2 பக்கம் வாராவதி பிரிட்ஜில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மடை போட்டுட்டு நடுப்புற அட்டாக் பண்ணுற மாதிரி பசுபதி பாண்டியனை வந்து நம்ம வெங்கடேஷ் பண்ணையாருடைய குரூப் வந்து அப்படி அடித்தாங்க. அதில் தான் அவங்க மனைவி இறந்தாங்க. இவர் தப்பிச்சு போய் செத்துட்டாருன்னு விட்டாங்க. ஆனால் தப்பிச்சிட்டார் ஒரு பசுபதி பாண்டியன். அதேமாரி வந்து அந்த பண்ணை வீட்டுக்குள்ளவே வந்து நுழைஞ்சி சினிமாவில் மிஞ்சிறவில் ஒரு அட்டாக் வந்து பசுபதி பாண்டி தரப்புலையும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ மாறி மாறி பல கொலைகள் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் பழசு அப்படின்னு சொல்லி அந்த காயங்களுக்கு இப்போ தங்களுடைய சமூகத்துக்காக சினிமாவை விஞ்சி அவர்கள் வந்து இவ்வளவு போராடி இருக்கும் பொழுது அதை நம்ம படமாக்கி மக்கள் மத்தியில காட்டுறது அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு விஷயம் தானே. இன்றைய சூழல் இளைஞர்கள் எப்படி எடுத்துக்குவான்? இன்னைக்கு எல்லாமே ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறான், இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆகணும்னு நினைக்கிறான். அப்போ நம்ம ஏன் இப்படி ஆகக்கூடாதுன்னு நினைச்சாங்க? அப்போ நீங்கள் ஒரு படத்தின் மூலிமா வந்து, ஏன்னா இன்றைக்கி திரைப்படம் வந்து சாதாரணமானது இல்லை. இன்றைக்கி திரைப்படத்தின் மூலிமா வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் இளைஞர்கள் அதை ஏற்றுக்கிறான். அதனால தான் வந்து திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்து இருந்தான்னா இன்றைக்கி விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கா, 40 பேர் செத்துருக்க மாட்டான். உண்மையில் இல்லையா? அப்போ திரைப்படத்தை வந்து தன்னுடைய வாழ்வில் நெறியாகவே ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கும் போது தான் இந்த வன்மமெல்லாம் நடக்குது.